ஸ்கின் கேர் வுட் பி அக்கார்டிங் டு த ஏஜ் குரூப் மேம். இப்போ நம்ம வந்து ஒரு யங் ஏஜ் லெஸ் தேன் 20ல வந்து ரொம்ப அக்ரெசிவா நம்ம வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் தே கிராஸ் 25 தே கேன் ஸ்டார்ட் த ஆன்டி ஏஜிங். ஸோ ஒன் காமன் ஸ்கின் கேர் விச் வுட் ஃபிட் இன்டு ஆல் ஏஜ் குரூப்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு நல்ல கிளென்சர், அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். இத மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு டீஹைட்ரேட்டடா இருக்கோன்றத, இஃப் வி ஆர் டீஹைட்ரேட்டட் ஆர் நாட், வி கேன் டூ அ ஸ்மால் டெஸ்ட். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் ஸ்கின் பிஞ்ச் டெஸ்ட். இப்படி நம்ம ஸ்கின்னை வந்து பிஞ்ச் பண்ணிட்டு விடும்போது, இஃப் இட் ரீகெயின்ஸ் டு இட்ஸ் நார்மல் பிளேஸ் வித்தின் செகண்ட்ஸ் தென் நோ ப்ராப்ளம். ஸோ பேசிக்லி ஒரு அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு நார்மல் மஸ்கிட்டோ பைட்ஸ் கூட வந்து அவங்களுக்கு கேன் ப்ரொசீட் ஃபார் ரேஷஸ் அட்லீஸ்ட் ஃபார் 2-3 வீக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் இஸ் எனஃப். பட் நம்ம ஸ்விம்மிங் போகிறோம். ஸோ அந்த வாட்டரில் இருக்கிற கெமிக்கலுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவில் வந்து வி நீட் அ பேரியர். Welcome to our next episode of Kauvery Podcast. And here we have our very own Dr. Madhumitha, our consultant dermatologist. Hello, Dr. Madhu. Hello, ma'am. How are you? Fine, thank you, Madhu. Looking very gorgeous. Thank you, man. And today, I think everybody is going to be very happy about this podcast because it's going to be a very interesting topic, summer and skin. And I think from any age, from babies to elderly people, தோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி, த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த ஸ்கின் தான். ஸோ இப்போ நான் கேட்குறது என்னன்னா, ஆஸ் அ ஃபேமிலி ஃபிசிஷியன் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு ஸ்கின் கேரை பற்றி கேட்பாங்க. பட் பேசிக்கலி ஐ டெல் தெம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நீங்கள் நல்லா தூங்குங்க. நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்காது. நல்ல தண்ணி குடிங்க. உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். நல்ல நரிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஹவ் ஐ யூஸ்வலி டெல் தெம். பட் மோர் டு திஸ், as a dermatologist, how would you advise them, Dr. Madhu? Skin also being the largest organ, how do you advise them? ஸோ ஸ்கின் கேர் வுட் பி அக்கார்டிங் டு த ஏஜ் குரூப் மேம். இப்போ நம்ம வந்து ஒரு யங் ஏஜ் லெஸ் தேன் 20ல வந்து ரொம்ப அக்ரெசிவா நம்ம வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் தே கிராஸ் 25 தே கேன் ஸ்டார்ட் த ஆன்டி ஏஜிங். 25, 28க்கு அப்புறம் அவங்க ஆன்டி ஏஜிங் ஸ்டார்ட் பண்ணா போதும். ஸோ ஒன் காமன் ஸ்கின் கேர் விச் வுட் ஃபிட் இன்டு ஆல் ஏஜ் குரூப்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு நல்ல கிளென்சர், அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். இத மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்மே வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ ஒரு நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல வந்து அது ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்டா இல்லாம, ஒரு அப்ரூவ்ட் ப்ராடக்ட்டா இருக்கணும். அதுல வந்து ஃப்ராக்ரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் சூட் ஆகுன்றது டெர்மடாலஜிஸ்ட் வுட் பி அ பெட்டர் பெர்சன் டூ சூஸ் தட். ஏன்னா அவங்க எக்ஸாமின் பண்ணி, ஸ்கின் டைப் அசஸ் பண்ணி, இப்போ சன்ஸ்கிரீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட் இஸ் அ பிராட் டெர்ம். அதுல வந்து இவங்களுக்கு பிசிக்கல் சன்ஸ்கிரீன் குடுக்கணுமா? இவங்களுக்கு கெமிக்கல் சன்ஸ்கிரீன் குடுக்கணுமா? இப்போ ஸ்விம்மிங் போறவங்க சம்மர் சீசன் எல்லாருமே வெக்கேஷன்ல எவ்ரி கிட்ஸ் வுட் பி கோயிங் ஃபார் ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம்மிங் போறவங்க ஆப்வியஸ்லி தே வில் கெட் டேன். நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சன்லைட், பிகாஸ் ஆஃப் த குளோரின் இன் த வாட்டர் ஆல்சோ. Right. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்? அதுல வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், வெரி வாட்டர் ரெசிஸ்டன்ட். எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா இட் வுட் கிவ் புரொடெக்ஷன் ஒன்லி ஃபார் 90 மினிட்ஸ். வெரி வாட்டர் ரெசிஸ்டன்ட் வுட் கிவ் புரொடெக்ஷன் ஃபார் 120 மினிட்ஸ். ஸோ என்ன மாரி சன்ஸ்கிரீன் யார் யார் யூஸ் பண்ணலாம்? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? இப்போ யங் பீப்பிள்னா தேர் இஸ் சோ மச் ஹைப் அபவுட் ரெட்டினால் நவடேஸ். Retinol has been in the market for many years. So retinol is a product ideally I would say after 28 years. But now kids are using retinol. It's of no need actually. ஸோ கிட்ஸ் பொறுத்தவரைக்கும் பெப்டைட்ஸ் அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தே கேன் யூஸ் இட். அண்ட் ஒன்ஸ் தே கிராஸ் 28 தே கேன் கோ ஃபார் ரெட்டினால். ஸோ இப்போ நீங்கள் ரெட்டினால்னு சொல்லும்போது பேசிக்கலி யூர் டெல்லிங் ஆஃப்டர் பியூபர்ட்டி ஆக்னே டெவலப்ஸ். ஸோ இந்த ஆக்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் லைக் அ வெரி பியூர் ப்ரெஷர் ஃபார் த கிட்ஸ். ஸோ இமீடியட்டாக வந்துட்டு ஆல் மதர்ஸ் பிரிங் த சில்ட்ரன், டாக்டர் ஆக்னே இருக்குது என்ன பண்ணட்டும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணால் கூட திஸ் ஆக்னே ஆல்சோ ஹேஸ் அ அண்டர்லைங் இஷ்யூவா, தட் இஸ் வெதர் இட் இஸ் கனெக்டட் டு எனி ஹார்மோனல் இம்பேலன்ஸா, இல்லை வந்துட்டு சம்டைம்ஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு லைக் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அண்ட் எப்படி நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? So do you think that they have to undergo the complete evaluation with the dermatologist at that time also? எஸ் மேம். ஆக்சுவலி வந்து earlier we used to see more of adolescent acne. பட் lately we are seeing more of adult onset acne also. அதில் சில அடல்ட்ஸ்க்கு வந்து அடோலசன்ட் ஏஜ்லயும் வந்திருக்கும். பட் சில அடல்ட்ஸ்க்கு அடோலசன்ட் ஏஜ்ல ஆக்னியே வந்திருக்காது. சடன் எரப்ஷன் ஆஃப் ஆக்னி ஈவன் ஆஃப்டர் 40 இயர்ஸ் தட் வி ஆர் சீயிங். ஸோ பேசிக்கலி ஆக்னின்றது
ஒரு எப்படி நம்ம ஜாயிண்ட் பெயின வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட் அப்படின்னு சொல்றோமோ, ஆக்னி இஸ் ஆல்சோ அன் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட். ஆப்வியஸ்லி இப்போ ஒரு ஆக்னி வருது அப்படின்னா, இட்ஸ் ஆப்வியஸ்லி சம் இன்ஃப்ளமேஷன் இன் த சிஸ்டமிக் லெவல் விச் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த ஸ்கின். இப்போ வந்து டைப் ஆஃப் ஆக்னின்றத பொறுத்து, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஆக்னி இல்ல. லோயர் ஹால்ஃப் ஆஃப் த ஃபேஸ்ல மட்டும் நெறைய ஆக்னி இருக்கு. ஒரு மாரி ரொம்ப பெயின்ஃபுல்லா பெருசா நாடுலோசிஸ்டிக் ஆக்னி அந்த மாதிரி சொல்லுவோம். கிரேட் 3, கிரேட் 4 அது வந்து லோயர் ஹால்ஃப் ஆஃப் த ஃபேஸ்ல மட்டும் அவங்களுக்கு வந்து லொகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் செகண்டரி டூ சம் ஹார்மோனல் திங். எஸ்பெஷலி பிசிஓஎஸ்ஸா இருக்கலாம். இப்போ வந்து ஃபோர்ஹெட்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆயிலிங் அண்ட் நாட் வாஷிங் தேர் ஹேர் ப்ராப்பர்லி அந்த மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் ஆக்னி வரும்போது வாட் பீப்பிள் டூ இஸ் தே மேனிபுலேட் தெம்செல்ஸ் அ லாட். ஸோ ஒரு ஹீல் ஆகக்கூடிய ஆக்னிய வந்து தே ஆர் டிலேயிங் ஃப்ரம் தேர் சைட். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் ட்ரங்கல் ஆக்னி. ஸோ ஆக்னின்றது ஃபேஸ்க்கு மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இட் கேன் அக்கர் ஆன் த பாடி ஆல்சோ. எஸ்பெஷலி எங்கெல்லாம் ஆயில் கிளாண்ட்ஸ் அதிகமா இருக்கோ. ஸோ நம்ம பார்த்தோம்னா செஸ்ட்டு, இந்த அப்பர் ஆர்ம் பகுதியில, இந்த ஃபோர் ஆர்ம்ல வராது. அப்பர் ஆர்ம் பகுதியில அண்ட் தென் அப்பர் பேக். ஸோ இங்கெல்லாம் வந்து ஆயில் கிளாண்ட்ஸோட செக்ரீஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து டயட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஆக்னி. நம்ம பேசிக்கலி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுக்கு போணும். லைக் வாட் டாக்டர்? லைக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னா லைக் நார்மலா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில பசங்களுக்கு வந்து தே வில் கிவ் மோஸ்ட்லி மில்க். தென் மத்தியானம் தே வில் கிவ் சம் சாண்ட்விச். தென் ஈவினிங் தே வில் ஆல் கம் பேக் அண்ட் இப்போ வந்துட்டு ஆக்சஸபிலிட்டி டூ அவுட் சைட் ஃபுட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜங்க் எடுத்துப்பாங்க. தென் ஈவினிங் அகைன் வீட்டு சாப்பாடு. ஸோ வேர் ஷுட் த பேரண்ட்ஸ் பி வெரி கேர்ஃபுல்? லைக் இந்த பியூபர்ட்டி முடிச்ச கிட்ஸுக்கு எப்படி ஹவ் டு யூ அட்வைஸ் தெம் டாக்டர்? ஸோ த மோஸ்ட் காமன் ட்ரிக்கர் ஃபார் ஆக்னி இஸ் எக்ஸஸ் சுகர் இன் டயட். ஸோ சுகர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் லைக் நெறைய பேர் வந்து ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஜாகரி, பாம் ஜாகரி அந்த மாதிரி. பட் தட் இஸ் ஆல்சோ இஸ் நாட் லைக் அத நான் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலா அதுலேருந்து தப்பிச்சு இத எடுத்துக்கிறேன். ஸோ ஐ அம் சேஃப் அப்படின்றத நம்ம 100% சொல்ல முடியாது. ஸோ சுகர் இஸ் த மெயின் கல்ப்ரிட். அண்ட் ஆக்னி பொறுத்த அளவுக்கு த செகண்ட் டயட் விச் வி ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் இஸ் ஆல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு நான் சொல்றது நாட் ஒன்லி மில்க், கர்ட், ஈவன் பன்னீர். ஸோ ஆக்னி நெறையா இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும்னு இல்ல. பிகாஸ் சில்ட்ரனுக்கு வந்து மில்க் இஸ் ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஃபார் கால்சியம். ஸோ வி ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட். சுகர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வி ஹேவ் டு கட் டவுன். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து வி ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ தே திங்க் மோர் ஆஃப் புரோட்டீன் இருக்குன்னு நினைச்சு டெய்லி பண்ணிட்டு சாப்பிடுறது கூட யூ சே இட் கேன் காஸ் It ஆக்னி. can trigger acne. தட்ஸ் குட். So one good option is they can shift to tofu. Who are very fond of paneer, they can shift to tofu because that is not derived from milk. Thank you, doctor. That's a very good advice which you gave because இப்போ everybody is having a craze over the பன்னீர் இல்லையா? ஸோ வீட்டுக்கு போனாலே ஒரு பன்னீர் கிரேவி இருக்கிறது வந்து டெம்ப்ஸ் எவ்ரிபடி. பட் திஸ் இஸ் சம்திங் விச் எவ்ரிபடி நீடட் டு நோ. தே யூஸ் டு திங்க் மோர் ஆஃப் ஆயில். ஆயில் இருந்தால் தான் ஆக்னி வரும்ன்றது இஸ் இட் அ மித் ஆர் இஸ் இட் ட்ரூ? நிறைய ஆயிலி சப்ஸ்டன்ஸ் சாப்பிடாத. ஐ ரிமெம்பர் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் டெல்லிங் தட் ரொம்ப எண்ணெய் பொருள் சாப்பிட்டா வந்து பிம்பிள்ஸ் வரும் சாப்பிடாத. இஸ் தட் அ மித் ஆர் இஸ் தட் ட்ரூ? It is partially true. So basically oilல வந்து fatty acids. Oils are nothing but fatty acids. இது என்னன்னா, இப்போ நம்ம வீட்ல வந்து ரெகுலரா யூஸ் பண்றதுல தோசைல யூஸ் பண்றது, அ பூரி என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடுறது தட் டசன்ட் மேட்டர். பட் ரீஹீட்டிங் த சேம் ஆயில் இப்போ வந்து வீட்ல வி யூசுவலி டோன்ட் ரீயூஸ் த சேம் ஆயில், டோன்ட் ரீஹீட் த சேம் ஆயில். பட் ரெஸ்டாரண்ட்ஸில் வி கான் சே. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஆயில் வந்து கம்ப்ளீட்லி வந்து கல்பிரிட்னு சொல்ல முடியாது. அண்ட் ஸோ பேசிக்கலி நம்ம ஆயில எவ்வளோ ஹீட் பண்றோமோ, அவ்ளோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதில ஜெனரேட் ஆகும். Oh, that's a very important thing which you told now. So the reheating of the oil is only the main culprit for the acne. How about these bakery items like சின்ன பசங்களுக்கு பிஸ்கெட்ஸ் கொடுக்கறது, கேக் கொடுக்கறது? So when they want to celebrate something, it's always cakes. So how do you tell about that now? ஸோ அக்கேஷனல் செலிப்ரேஷன்ஸ்க்கு வி கேன் டேக் பிகாஸ் எவ்ரிதிங் ஹேஸ் gluten அண்ட் எவ்ரிதிங் ஹேஸ் டெய்ரி இன் இட். கேக்னாலே மோஸ்ட்லி வந்து எக், டெய்ரி அண்ட் க்ரீமி சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து ஸோ எல்லாமே சாப்பிடலாம், அளவோட சாப்பிடணும். எஸ் ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி. த பேஸ் ஃபார் ஆக்னே அண்ட் ஸ்கின். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நவ் சம்மர் இஸ் கம் டாக்டர். சம்மர் வந்தாலே எவ்ரிபடி ஃபீல்ஸ் தட் ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன் சன்ஸ்க்ரீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஏற்கனவே யூ ஜஸ்ட் கேவ் அ ஜிஸ்ட் அபவுட் இட். பட் அண்ட் ஆல்சோ யூ டச்ட் அப்பான் லைக் இப்போ வந்துட்டு சம்மர் கேம்ப்ஸ் போகும்போதோ தே வில் கோ ஃபார் ஸ்விம்மிங். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் ஆர் தே சப்போஸ் டு யூஸ்ன்றது நீங்கள் ஒரு ஜிஸ்ட் கொடுத்தீங்க. ஸோ இஸ் இட் பெட்டர் தே கம் அண்ட் see the dermatologist if they are going for a swimming camp or something like that? Is it very important? யா டெஃபினெட்லி. பிகாஸ் நம்ம சன்ஸ்க்ரீன் மட்டும் டைரக்ட்டா போடுறத விட, ஸோ இப்போ வந்து சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் இஸ் எனஃப். பட் நம்ம ஸ்விம்மிங் போறோம்.
ஸோ அந்த வாட்டர்ல இருக்கிற கெமிக்கலுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவுல வந்து வி நீட் அ பேரியர். அதுக்கு சன்ஸ்கிரீன் மட்டும் பத்தாது. தேர் ஆர் சர்டன் பேரியர் கிரீம்ஸ். அது போட்டு அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் போடும்போது யூ வில் ஹேவ் டபுள் ப்ரொடெக்ஷன். ஸோ சன்லைட்ல இருந்தும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த வாட்டர்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்ல இருந்தும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். Oh, that's very important that I think the parents to know this, especially in the summer season. And what else kind of diet you advise, doctor, in the summer, except water, இளநீர் நிறைய பேருக்கு தெரியும். Other than that, buttermilk. So, இது மட்டும் போதுமா? Or you feel that something else, like people say taking some electrol, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணுமா? இல்ல நார்மல் நம்ம வீட்ல கிடைக்கிற ஃப்ளூயிட்ஸே போதுமா? ஸோ ஃப்ளூயிட்ஸ் சம்மர் பொறுத்தவரைக்கும் ஃப்ளூயிட்ஸ் வந்து எலக்ட்ரால் ஆர் ஓஆர்எஸ் வந்து ஒன்லி இஃப் தே ஆர் டீஹைட்ரேட்டட். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு டீஹைட்ரேட்டடா இருக்கோன்றது இஃப் வி ஆர் டீஹைட்ரேட்டட் ஆர் நாட் வி கேன் டூ அ ஸ்மால் டெஸ்ட். ஸோ தேர் இஸ் சம்திங் கால் ஸ்கின் பிஞ்ச் டெஸ்ட். இப்படி நம்ம ஸ்கின்னை வந்து பிஞ்ச் பண்ணிட்டு விடும்போது இஃப் இட் ரீகெயின்ஸ் டு இட்ஸ் நார்மல் பிளேஸ் வித்தின் செகண்ட்ஸ் தென் நோ ப்ராப்ளம். சப்போஸ் நம்ம இப்போ பிஞ்ச் பண்ணி அது ரொம்ப மெதுவாக தான் வந்து இஃப் இட் கோயிங் பேக் to its original position அப்படின்னா there is some loss of hydration, loss of elasticity அந்த மாதிரிலாம். ஸோ that indicates that you are dehydrated. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஓஆர்எஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை if you are traveling for a long period of time in summer, வெயிலே ரொம்ப தூரம் போறீங்கன்னா you can take it. அப்படி எடுக்கும்போது please prefer the WHO composition and not the flavored drinks மாதிரி the flavored drinks in packs, ஜூஸ் டைப்ல இருக்கிறது எல்லாமே those are not ORS actually. ஓகே. ஸோ பெட்டர் அதில் வந்து சுகர் தான் அதிகமாக இருக்கும் இந்த பேக்ட் இதில். whereas WHO compositionல வந்து most of them are available as powder form. That you have to mix it in 1 liter of water. The entire sachet you have to mix it in 1 liter of water. And அதை வந்து you have to take it slow sips. அந்த ஓஆர்எஸ் மட்டும் இல்லை. ஸோ ஈவன் நம்ம டெய்லி லைஃப்ல சம்மர்ல வந்து இப்போ நான் அட் அ டைம் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கும் டேக்கிங் ஃப்ரீக்வென்ட் சிப்ஸ் இன் பிட்வீன் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Right. So instead of taking the whole jug in the morning and telling ஒரு டேக்கு நான் ஹைட்ரேஷன் நான் பண்ணிட்டேன்றதை விட you have to take frequent sips of fluids. That's very good, doctor, that you told them. And இப்போ coming back to the retinol part of it, இப்போ as you said, though retinol is safe, there's an age group to take it. And நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குன்னா sometimes வந்து when you're on retinol, you have to make sure that you're not pregnant. And also people say that you're not supposed to do transfusion of, I mean, you can't donate blood. இப்போ அதெல்லாம் how do you say, how do you advise your patients, doctor? ஸோ இப்போ வந்து ரெட்டினால் வந்து டேப்லெட்ஸ்லயும் அவைலபிள் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. க்ரீம்ஸ், லோஷன், சீரம்ஸ் அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ a medicated product will be very strong. இன்னைக்கு வந்து மெடிக்கேட்டட் ப்ராடக்ட்டே வந்து பேஷண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஃபார்மசி, they are seeing Instagram or YouTube and then they are just going to pharmacy and buying the products. ஸோ if someone is on oral retinoid tablet formulationல இருக்கிறாங்க அப்படின்னா they are not supposed to plan for pregnancy while they are taking the tablet and minimum of 6 to 8 months after stopping the tablet. ஸோ சப்போஸ் இப்போ ஓரல் ரெட்டினாய்டில் இருக்காங்க, if the woman is married and they want to postpone the they already have the plans for pregnancy only after 2 years அப்படின்னா even when they are on retinol they have to use physical methods of contraception. That is more important. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இப்போ வந்து ஒரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆக போது நான் வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாட் ஓன்லி டேப்லெட், ஈவன் நான் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இட் ஈவன் ஸ்ட்ராங்கர் ட்ரிட்டன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கர் மெடிக்கேட்டட் ரெட்டினால்னா இட் ஷுட் பி ஸ்டாப் 3 months பிஃபோர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சி. அண்ட் ஈவன் இஃப் சம் ஒன் வாண்ட்ஸ் டு டொனேட் பிளட், அவங்க வந்து ஒரு ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட they are not supposed to donate blood. They have to wait for at least 1 to 2 months before donating blood. This is because there is some systemic absorption in சொல்றீங்க. நம்மளோட மெடிக்கேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங்கர். ஸோ அது நம்ம அப்ளை பண்ணுறதுமே there will be some systemic absorption. So இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா always when somebody wants to use any kind of acne reducing products which is using retinol, it is always better they come to the dermatologist so that they have the correct advice when to stop and when to plan pregnancy or when to donate blood. Thank you, doctor. This is very, very important. இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா we're going to sweat excessively. So I see people wearing like clothes which are like uncomfortable for them, but it suits their profession. But then because of the sweating, underarms leo, private areas leo, they'll have a lot of itching. Itching is one of the biggest complaint, and Urticaria நீங்க பார்த்தீங்கன்னா every patient who comes to the OP these days is itching. இது எதனால டாக்டர்? Why is that everybody has a complaint of itching these days? ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்மே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஐ எம் யூஸிங் அ வெரி பர்ஃப்யூம் ப்ராடக்ட் அண்ட் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு சன்,
அது வந்து ஃபோட்டோ சென்சிடைஸ் ஆகலாம். ஸோ சன்லைட் வில் ரியாக்ட் ஆன் த பெர்ஃப்யூம் ஃப்ராக்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐ கேன் கெட் இச்சிங் ஆன் த பாடி. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நாட் டு யூஸ் த பெர்ஃப்யூம் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்லி ஆன் யுவர் ஸ்கின். ஸோ ரொம்ப வந்து என்னால பெர்ஃப்யூம் இல்லாம இருக்க முடியாது அப்டின்னா, யூ கேன் யூஸ் இட் ஆன் யுவர் க்ளோத்ஸ் தட் ஒன். So this is like the chemical irritation which is causing the itching ன்னு சொல்றீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த காசஸ். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ்ல இல்லாம மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன் அபார்ட்மெண்ட்ஸ். ரைட். ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ற க்ளோத்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் புட்டிங் இன் ட்ரை சன்லைட் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் ட்ரையிங் இன் ஷேட் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ட்ரெஸ் சரியா காயாம ஈரப்பதத்திலேயே மடிச்சு உள்ள வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஈரப்பதத்தோடயே ஒரு ட்ரெஸ்ஸ போடும்போது யூ வில் கெட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். மோரோவர் நம்மளுக்கும் வந்து ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வி ஹேவ் டு யூஸ் காட்டன் க்ளோத்ஸ். சம்மர்ல மட்டுமாவது வந்து ஒரு செமி சிந்தெடிக், ஒரு நைலான் அந்த மாதிரி இல்லாம யூ கேன் ப்ரிஃபர் லினன் ஆர் பிளெயின் காட்டன் அந்த மாதிரி. ரொம்ப டைட்டா இல்லாம இட் ஷுட் பி லைக் லூஸ் ஃபிட்டிங் அண்ட் எவ்ரிஒன் ஹேஸ் டு டேக் பாத் 2 டைம்ஸ் அ டே. அண்ட் தென் சம்மர்ல வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் நெறைய பேர் வந்து நான் குளிச்சாலே ஹாட் வாட்டர்ல தான் குளிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. யா தட் இஸ் கோயிங் டு மேக் த ஸ்கின் ஈவன் ட்ரை அண்ட் வொர்ஸ். So கொஞ்சம் lukewarm water is fine. And one more thing is even the inner garments that people are using அது வந்து டைரக்ட் சன்லைட்ல இருந்தா பெட்டர். ட்ரை டைரக்ட் சன்லைட். சன்லைட்ல இருந்தா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஈவன் இஃப் தே கெட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஓவர் தேர் அண்ட் இஃப் தே ஆர் யூசிங் த சேம் இன்னர் கார்மெண்ட் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் புட்டிங் இட் இன் ஷேட், வாட் ஹேப்பன்ஸ் ஸ்கின்ல இருக்கிற ஃபங்கஸை நம்ம ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதே இன்னர் கார்மெண்ட்ஸை யூஸ் பண்ணாலும் எகெயின் இட் வில் கம் பேக். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் அயர்ன் ஆல் க்ளோத்ஸ். சன்லைட்ல தான் காய போடணும். அண்ட் யூ ஹேவ் டு அயர்ன் ஆல் க்ளோத்ஸ் இன்க்ளூடிங் யுவர் ஃபேஸ் டவல், பாடி டவல், இன்க்ளூடிங் இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது எல்லாமே அயர்ன் பண்ணி தான் அயர்ன் போடணும். பண்ணி பண்றது ரொம்ப சேஃப். ஓ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்டர். And most of them have the habit of using blankets even in summer. Even if AC is not there, fan மட்டும் போட்டுட்டு ரொம்ப அக்ளூசிவ் ட்ரெஸ்ஸிங் காட்டன் இல்லாம அண்ட் பிளாங்கெட்ஸ் போடும்போது சம்திங் ஸ்வெட் அக்ளூஷன் ஸ்வெட் கிளாண்டோட அக்ளூஷன்னால தேர் ஆர் சம் ஸ்வெட் ரேஷஸ் லைக் மிலேரியா அந்த மாதிரிலாம். ஸோ வந்து ஹாட் வாட்டர்ல குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அக்ளூசிவ் ட்ரெஸ் ரொம்ப போடக்கூடாது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் லூஸ் காட்டன் போடணும். பிளாங்கெட்ஸ் வந்து இஃப் யூ ஆர் யூசிங் ஏசி தென் தட்ஸ் ஃபைன். அதர்வைஸ் லைக் ஃபுல்லா மூடுறது, அப்ளூஷன் காஸ் பண்றது தட் இஸ் நாட் அட்வைசபிள். Thank you, doctor. And then one more what my patients generally ask is, இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி பத்தி ரொம்ப we all are very aware. So everybody says sunlight exposure வேணும். But definitely everybodyயோட ரொட்டீன்ல பார்த்தீங்கன்னா we are not having that much of sunlight exposure. So we all take supplements for it. So how far is this good? Or இப்போ sunlight நம்ம மேல படணும்னு நினைச்சா the skin is the only mode by which the sunlight is going to get absorbed. So எல்லாரும் கேட்பாங்க என்ன டைம்ல போய் நின்னா it is very good doctor. நம்ம ரொம்ப வெயில்ல போய் நின்னா நமக்கு டேன் ஆயிடுமே. ஸோ உங்க அட்வைஸ் ஆன் திஸ் டாக்டர்? Yeah, so I usually get this question in patients when I advise patients to use sunscreen. Sunscreen போட்டா எப்படி விட்டமின் டி வந்து சிந்தசிஸ் ஆகும்? ஸோ நம்ம சன்லைட்லேருந்து வர ரேஸில் வந்து அல்ட்ராவயலட் ஏ, அல்ட்ராவயலட் பி, அல்ட்ராவயலட் சி, இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட் இது எல்லாமே வருது. அதில் அல்ட்ராவயலட் சி இஸ் ஃபில்டர்ட் இன் ஓசோன் லேயர். ஸோ மற்ற 4 தான் வந்து நம்ம எர்த்கே ரீச் ஆகுது. இதில் எந்த லைட் வந்து நம்ம விட்டமின் டி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஒன்லி யூவிபி. ஓகே. ரெஸ்ட் ஆல் அதர் ரேடியேஷன்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் வித் யூவிபி. அப்போது நம்ம எந்த டைமில் போய் நின்னா அந்த யூவிபி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், மற்றதெல்லாம் கம்மியாக கிடைக்கும். அந்த டைமில் தான் நம்மளுக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் நடக்கும். ஸோ பேசிக்லி சன்லைட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற ஃபேட்டில் படும்போது விட்டமின் டி இஸ் சிந்தசைஸ். ஸோ எப்போ அந்த யூவிபி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங். இப்போது லைக் யூஸ்வலாக நம்ம சென்னையிலலாம் பார்த்தோன்னா 6:30, 7லேருந்தே சன்லைட் இருக்குது. ஸோ ஒரு 7 to 8:30 வுட் பி ஐடியல். இல்லை ஈவினிங் அப்படின்னா 3:30 to 5 இல்ல 4 to 5 அந்த டைம்ல நம்ம சன் எக்ஸ்போஸ் ஆகும்போது விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். அண்ட் இப்போ நீங்க நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கின் வந்துட்டு பேபீஸ்ன்னு எடுத்தா, ஸோ நெறைய பேர் வந்துட்டு தே ஆர் வெரி யூஸ்ட் டு கிவிங் நல்ல ஹாட் வாட்டர் பாத் ஃபார் த பேபீஸ். நம்ம ஊர்ல வந்து நல்ல டால்கம் பவுடர்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் சம் அவேர்னஸ் ஹஸ் கம் அபவுட் யூசிங் திஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆன் த பேபீஸ். பட் ஹவு டு தே டேக் கேர் ஆஃப் த பேபி ஸ்கின்? ஸோ பேபீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் இஸ் ஆக்சுவலி வெரி ஃப்ரெஜைல். அடல்ட்ஸாக இருக்கட்டும், பேபீஸாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அட்வைஸ் டு யூஸ் ஹாட் வாட்டர். ரொம்ப அப்படியே ஹாட் ஃபீல் இருக்கிற மாதிரி குளிச்சாதான் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூஸ் அ லியூக்வார்ம் வாட்டர் ஆர் கோல்ட் வாட்டர். ஸோ பேபீஸ்க்கு வந்து கோல்ட் வாட்டர் வி ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ். ஸோ லியூக்வார்ம் வாட்டர் இஸ் மோர் தேன் எனஃப். அண்ட் தென் நம்ம பேபீஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. டால்கம் பவுடர்
இட்ஸ் நாட் 100% சேஃப். ஸோ என்னாகும் அப்டின்னா, பவுடர வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பேபி வில் பி மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வாட்டெவர் வி அப்ளை பேபி வில் பி டச்சிங் ஆன் இட்ஸ் ஓன் பாடி அண்ட் கீப்பிங் இன்சைட் த மவுத். ஸோ ப்ராடக்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டால்கம் பவுடர்ல பிரச்சனை என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏர்லியர்லாம் நம்ம ஃபோட்டோஸ்லயே ஐ மீன் வீடியோஸ்லயே பார்த்துருப்போம். நெறைய பேர் கூடி நடந்து போற வழியிலேயே பார்த்துருப்போம். ஜஸ்ட் பவுடர் போட்டு அப்படியே தட்டுவாங்க. தட்டுவாங்க. ஸோ கரெக்ட். தட்டும்போது என்ன ஆகும்னா, பேபி இஸ் ஆக்சுவலி இன்ஹேலிங் த டால்கம் பவுடர். ஸோ ஆக்சுவலி பேபி கேன் டெவலப் லங் இன்ஃபெக்ஷன் Allergic reactions can start. கேன் ஸ்டார்ட். ஸோ பவுடர் ஆக்சுவலி இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். ஈவன் பீடியாட்ரிக் ஒரு குழந்தைங்களுக்குன்னு யூஸ் பண்ற பவுடர் இருந்தாலும், பவுடர் ஃபார்ம் இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். பிகாஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது பேபி வில் இன்ஹேல் தட். அதர்வைஸ் பேபிக்கு ஒரு ஜென்டில் மைல்ட் ஷாம்பூ, ஒரு சோப்பு, பாடி வாஷ், மாய்ஸ்சரைசர் இதெல்லாமே வந்து இட் இஸ் எசென்ஷியல் அண்ட் தோஸ் ஆர் சேஃப். And what about this diapers now, டாக்டர்? இப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் டைப்பர்ஸ் வந்துருச்சு. ரொம்ப ஏஜ்ட் அடல்ட்ஸ் ஆனவங்க they started using diapers because of certain health issues. Now இந்த டைப்பர்ஸ வந்துட்டு how often should they change? And most commonly we see this diaper rash. And அதை எப்படி வந்து we can prevent it? Let it be babies or let it be adults. How do we advise them? ஸோ மோஸ்ட் காமனா வந்து டைப்பர் ரேஷஸ் வந்து வரதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம்னா, ஒரே டைப்பர் வந்து ரொம்ப நேரமா வச்சிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம But வாங்குற diapers போடுறது ஓகேங்களா? For babies and as well as adults. As far as they keep changing it regularly. ஸோ இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வி கேன் அவாய்ட் டயப்பர்ஸ். பட் டயப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அந்த அப்படி மாதிரி இட் இஸ் கிடையாது. நாட் லைக் திஸ். So life becomes little easier. They can take the children out. The adults are able to move about easily. So diapers definitely they can wear, but they have to change it once in how many hours? ஒன்ஸ் இன் 3 ஹார்ஸ். ஒன்ஸ் இன் 3 ஹார்ஸ் டெஃபினெட்லி வி ஹேவ் டு சேஞ்ச் இட். ஸோ என்னன்னா, இப்போ அதில இருக்கிற யூரின் ஆர் ஃபீசஸ் கன்டாமினேஷன் அதிலேயே ஸ்கின் வந்து டச் பண்ணி அதில கன்டாமினேட் ஆகுறதுனால தான் ஃபர்ஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டயப்பர் ரேஷ். இன்னொன்னு ஸ்வெட் அக்யூமுலேஷன்னால. ஸோ நம்ம வாங்குற டயப்பர் வந்து பார்த்து வாங்கணும். இட் ஷுட் பி லைக் ஃபுல் காட்டன். ஒரு ரொம்ப வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் ஆர் ஜெல் இல்லாம அந்த மாதிரி பார்த்து வாங்கணும். இன்னொரு மெயின் திங் வந்து டயப்பர ஃபிட் பண்ணும்போது, அந்த அட்டாச்மெண்ட்ல க்ளூ இருக்கும் இல்லையா? தட் க்ளூ ஷுட் நாட் யூ ஷுட் நாட் புட் இட் ஆன் த ஸ்கின். ஸோ அவசரத்துல போடும்போது அந்த ஸ்டிக்கர போய் நம்ம ஸ்கின் மேல போடக்கூடாது. Okay. அத ப்ராப்பரா பிளேஸ் பண்ணணும். ஸோ ஈவன் க்ளூ கேன் காஸ் இரிட்டேஷன். ஸோ டயப்பர் வந்து ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் பண்ணணும். அண்ட் தென் ஒவ்வொரு தடவ டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போதும் வி ஹேவ் டு வைப் இட் வித் வாட்டர். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ட்ரையா வைப் பண்ணிட்டு, அந்த இடத்த வந்து ரொம்ப ஈரப்பதத்தோட வச்சிருக்க So கூடாது. can we put moisturizer and then put the diaper? டெஃபினெட்லி. We can. ஸோ தேர் ஆர் செப்பரேட் மாய்ஸ்சரைசர்ஸ் ஃபார் தட். தோஸ் ஆர் கால்ட் பேரியர் கிரீம். ஸோ பேசிக்கலி இந்த பேரியர் கிரீம்ல எந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ஆக்சைடு அந்த மாதிரிலாம் இருக்கு. Not the normal moisturizer. இட் வோன்ட் வொர்க் மச் ஆக்சுவலி. So the barrier creams make a barrier between the diaper as well as the skin. Yeah. So that we can avoid the skin irritation basically. Yeah. Okay, doctor. That is a very, very important advice because we see a lot of babies coming with diaper rash as well as lot of adults complaining of itching. This will be very advisable for them. And in case they need to have more advice on this, they should come and see the dermatologist. அண்ட் ஒன் மோர் திங் வந்து அடல்ட்ஸ் பேபீஸ் வில் பி மூவிங் தட்ஸ் ஃபைன். பட் அடல்ட்ஸ் வந்து பெட் ரிடனா இருக்கும்போது, டயப்பர்ல இருக்கும்போது, ஒரே பொசிஷன்ல அவங்க இருக்கும்போது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னாலயும் அவங்களுக்கு வந்து தே வில் டெவலப். ஸோ இப்போ வந்து அப்படியே படுத்திருக்காங்க அப்படின்னாலும், இஃப் தே கேன் மூவ் ஒரு சைட்வேஸ் அப்பப்போ வந்து பொசிஷன் மட்டும் மாத்தி, ஒரே பொசிஷன்லயே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் குடுக்காம தே ஹேவ் டு ட்ரை டு சேஞ்ச் த பொசிஷன். So that it doesn't become like a bed sore. டெஃபினெட்லி. So அந்த மாதிரி வந்துருச்சுனாலும் they have to immediately attend it and bring it to your notice. டெஃபினெட்லி. Okay, that is a very important advice you had given, doctor. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா as I already mentioned to you like itching ன்னு சொல்றோம். But itching ன்னு சொல்லும்போது it could be an underlying worm infestation. It could be related to the kidney, related to the liver, sometimes வந்துட்டு related to any other organ. So இப்போ வந்து when people say itchingனா baseline what do you tell them to do? Like baseline what is it? Is it better they go for a full health checkup? Like itchingனா ஒரு நாள் itchingனா பரவாயில்ல. If it's how many days itchingன்னு சொல்லும்போதோ they should be aware of it. ஸோ இப்போ வந்து இச்சிங் வந்து ரொம்ப லோக்கலைஸ்டா இருக்கு அப்படின்னா, இட் இஸ் செப்பரேட். வேறஸ் ரொம்ப ஜெனரலைஸ்டா இருக்கு. ரேஷஸே எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா பாடி ஃபுல்லா இச்சிங் இருக்கு. தட் இஸ் செப்பரேட். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் Urticaria விச் யூ ஹேட் ஆல்ரெடி மென்ஷன் மேம். ஸோ Urticariaல வந்து எப்படின்னா வீல்ஸ், ஹைப்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு தடிப்பா அவங்களுக்கு வருது.
ஆ. ஸோ அதில வந்து ரொம்ப அ ரெசிஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு இச்சிங் இருக்கும். பட் அந்த ரேஷஸ் வந்து வந்துட்டு கொஞ்ச நேரத்தில போகும் அந்த மாதிரி. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஏஞ்சியோடிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி அலர்ஜி வரும்போது தே கேன் டெவலப் ஸ்வெல்லிங் ஆஃப் த ஐலிட்ஸ், ஸ்வெல்லிங் ஆஃப் த லிப்ஸ், கொஞ்சம் பிரீத்திங் டிஃபிகல்டி இல்ல ஸ்வாலோயிங் இந்த மாதிரிலாம் வந்து இச்சிங் வந்து வி கேட்டகரைஸ் இன்டூ டிஃபரண்ட் திங்ஸ். ஸோ பேசிக்கலி ஒரு அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு நார்மல் மஸ்கிட்டோ பைட்ஸ் கூட வந்து அவங்களுக்கு இப்போ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இச்சிங் டெண்டன்சி இல்ல. மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணுதுன்னா, ஐ ஜஸ்ட் ஸ்க்ராட்ச் இட் அண்ட் நோ ரெட்னஸ் அண்ட் இட் வில் செட்டில் டவுன் இன் 2 மினிட்ஸ். வேரஸ் இன் பீப்பிள் வித் அலர்ஜிக் டெண்டன்சி, பார்ன் வித் அலர்ஜிக் டெண்டன்சி அவங்களுக்குலாம் வந்து அந்த மஸ்கிட்டோ பைட்ஸே வந்து ஈவன் இட் கேன் ப்ரொசீட் ஃபார் ரேஷஸ் அட்லீஸ்ட் ஃபார் 2, 3 வீக்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஆ ஸோ இப்போ வந்து ஒரு ஈவன் இப்போ ஹாஸ்டல்லலாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அ ஸோ அவங்களுக்குலாம் அ நெறைய ட்ராவல் பண்றாங்க. அந்த மாதிரினா, தேர் இஸ் சம்திங் கால்ட் ஸ்கேபீஸ் இன்ஃபெஸ்டேஷன். ரைட். ஸோ ஸ்கேபீஸ் இஸ் அ மைட். ஸோ பேசிக்கலி வந்து பாடி ஃபுல்லா இச்சிங் இருக்கும். அவங்கள எக்ஸாமின் பண்ணும்போது பெருசா ரேஷஸ் எதுவும் இருக்காது. சும்மா ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணியிருப்பாங்க. நைட் தூக்கமே வராது. திரும்பி யாஹ்! இர்ரெசிஸ்டிபிள் இச்சிங் ரொம்ப எக்ஸாக்ட்லி. இருக்கும். ஸோ அது வந்து ஒருத்தருக்கு இப்போ ரூம்மேட்ஸ் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்டின்னா, அவங்க கிட்ட இருந்து எல்லாருக்கும் வந்துரும். வீட்ல ஏதாவது ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா, அங்கருந்து எல்லாருக்கும் வந்துரும். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து பார்த்தோம்னா, பேஷண்ட்ட மட்டும் ட்ரீட் பண்ணா பத்தாது. பத்தாது. அந்த என்டையர் ஃபேமிலியும் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ டாக்டர். டாக்டர் மது அண்ட் ஃபைனலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். இப்போ வந்துட்டு நெறைய பேர் வந்து சோஷியல் மீடியால தான் தே கெட் ஆல் தியர் அட்வைசஸ். பிகாஸ் பிகாஸ் ஆஃப் தியர் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கம் அண்ட் டேக் அட்வைஸான்னு தெரியல. பட் அண்ட் த ஃபோன் இஸ் வெரி ஆக்சஸபிள். ஸோ இந்த நெறைய சோஷியல் மீடியால இந்த ப்ராடக்ட் ஸ்கின்னுக்கு நல்லது, அந்த ப்ராடக்ட் ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்லும்போது ஒரு டெம்ப்டேஷன் வருது. ஆர் வை டோன்ட் வி ட்ரை லைக் தட்? ஹவ் மச் சேஃப் இட் இஸ் டு பை ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூஸ் இட் ஃபார் த ஸ்கின்? So now there is social media. I mean, it is dominating the world so much, especially in skincare. இப்போ என்ன அப்டின்னா, அ if someone has tried the product and it had suited them, we won't be able to tell that it would suit the other person 100%. Because and one more thing வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க அப்டி சொல்லும்போது when people get tempted and they keep changing on frequently, that itself would burden their skin. இப்போ வந்து நம்ம ஸ்கின் கேர் அப்படின்னு பார்க்கும்போது, ஆஸ் அ டெர்மடாலஜிஸ்ட் வி கெட் இன்டு த சயன்ஸ் லெவல், இன்டு த டெப்த். ரைட். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் அப்படின்னு நெறைய பேர் இப்போ போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா, இப்போ அது போட்டுட்டு அதுக்கு மேல என்ன டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் போடலாம், அதுக்கு மேல என்ன சன்ஸ்கிரீன் போடலாம். ஸோ சீரம்ஸ் ஏதாவது யூஸ் பண்றோம்னா, அது ஆயில் பேஸ் சீரம்ஸா, வாட்டர் பேஸ் சீரம்ஸா, இப்போ நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு போட்டா it should enhance the effect of the previous product. It should not inhibit the effect of the previous product. So, little bit chemistry is also there in it. So, as doctors, we would know இந்த ப்ராடக்ட் போடும்போது இந்த ப்ராடக்ட் போடலாம். இது போடும்போது இது போடக்கூடாது. அந்த மாதிரி லிட்டில் பிட் கெமிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் இஸ் ஆல்சோ இன்டு இட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இந்த ப்ராடக்ட்ட எப்படி போடணும், எவ்வளோ போடணும் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன மாரி ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் பேசிக்கலி அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர தக்க வச்சுக்கும். ஸோ என்ன அது வந்து நம்ம எப்போ போடணும் அப்படின்னா, வென் வி ஆர் வாஷிங் த ஃபேஸ், ஃபேஸ் ஷுட் பி வெரி டேம்ப் அண்ட் வி ஹேவ் டு இம்மீடியட்லி அப்ளை இட். ஓகே. ஸோ அது வந்து வெளியில இருக்கிற மாய்ஸ்சரையும் அப்சர்வ் பண்ணி வைக்கும். ஸோ ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர வெளியில வந்து எவாப்ரேட் பண்ண விடாம பார்த்துக்கும். ஸோ இட் இஸ் அ ஹியூமெக்டன். இப்போ மாய்ஸ்சரைசர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டெர்ம். அதில வந்து ஒரு எமோலியன்ட், ஹியூமெக்டன்ட் அது மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இட் இஸ் அ ஹியூமெக்டன்ட். இட் அப்சார்ப்ஸ் த மாய்ஸ்டர். இத போய் நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ட்ரை ஸ்கின்ல போட்டா என்ன ஆகும் அப்டின்னா, அதுக்கு வந்து தக்க வச்சுக்கணும் மாய்ஸ்சரைசர். ஸோ அது என்ன பண்ணும், ஸ்கின்ல இருக்கிற டீப் லேயர்ல இருக்கிற மாய்ஸ்சரைசர்லாம் எடுத்து அது வந்து மேல இருக்கிற லேயர்ல வச்சுக்கும். ஸோ எவென்ச்சுவலி அத யூஸ் பண்ண ட்ரை ஸ்கின்ல யூஸ் பண்ணா எவென்ச்சுவலி வாட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் யூ வில் ஃபீல் தட் யூர் ஸ்கின் இஸ் பிகமிங் மோர் ட்ரை ஆஃப்டர் யூசிங் த ரைட் ப்ராடக்ட். ரைட். Even if the product is right, you should know how to use it. அண்ட் யூ ஷுட் நோ ஹவ் டு கம்பைன் த ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் வந்து ரெட்டினால் போடுறேன். அதே நாளே நான் சாலிசிலிக் ஆசிடும் போடுவேன். ஈவினிங் சாலிசிலிக் ஆசிட் போடுவேன். நைட் ரெட்டினால் போடுவேன். 10 ஸ்டெப் கொரியன் ஸ்கின் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். ரைட். ஸோ இட் மைட் நாட் அ கொரியன் ஸ்கின் கேர் மைட் நாட் சூட் அன் இந்தியன் ஸ்கின். ஸோ இதெல்லாமே வந்து எவ்ரிதிங் ஷுட் பி கஸ்டமைஸ்ட். So, இந்த மாதிரி when you watch certain social media awareness videos, it's always better the child or the parent comes to the person who's authoritative like a dermatologist and
take back the correct information for your children. I think this is very valuable. ஏன்னா இப்ப இருக்க பசங்க வந்து definitely everybody has the right to look nice. To gain the confidence and self-confidence, we need to look nice. But you should get the correct information from the correct person. So thank you, Dr. Madhumitha. This was an excellent session. And I think for our viewers, I think we have given our best inputs. And I hope they really get the best benefit out of it. Thank you all.